பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட காலை வேத தியானத்திற்காக தேவன் கொடுத்திருக்கிறதான வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் உள்ள வசனம். இந்த நாளிலே தேவன் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் செய்து வருகிறபடியே அப்படின்னும்போது, அப்போ ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை சந்தோஷமாக ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. செஞ்சுட்டு வர்ற மாதிரியே மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்க, மாத்திரமல்ல ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுது. அதாவது ஒருவரை ஒருவர் தேற்றி அப்படின்னும்போது, ஒருத்தர் ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா, பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி, அவங்கள பலப்படுத்தி அவங்களுடைய ஆத்துமாவை தேற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவங்களுக்குள்ளாக இன்னும் அதிகமாக பக்தி விருத்தி உண்டாகும்படியாக, அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தும்படியாக நம்ம பேசணும். ஆனால் ஒரு சிலர் அப்படி செய்கிறதில்ல. அதுக்கு மாறாக அவங்கள தேற்றுறதை விட அவங்களுக்குள்ளே இருக்கிற கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையை கூட எடுத்து போடுற அளவுக்கு பேசுவாங்க. அவ்வளோதான், இனிமேல் இப்படி ஆயிரும், அச்சச்சோ போச்சு அப்படின்ற அளவுக்கு. அந்த மாதிரி காரியங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. இன்னொன்று, பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய அளவுக்கு நம்முடைய அந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே கட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கணும். இன்னும் ஆண்டவருக்குள்ளே அவங்க கட்டப்படுகிற அளவுக்கு நம்ம பேச வேண்டியது அவசியம். அந்த மாதிரி நம்ம ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய நபர்களாக, மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே உருவாக்குகிற நபர்களாக இருக்கணுன்றதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதை தான் இந்த நாளிலே நமக்கு ஆலோசனையாக தேவன் கொடுக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். 1 நாளாகமம் 19வது அதிகாரம் 12வது வசனம். 1 நாளாகமம் 19வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். இது எங்கே இருக்குது இந்த வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யோவாப் படையை பிரிக்கிறான். ஒரு இடத்துல பிரிக்கும்போது தம்பியாகிய அபிசாயிட்ட பாதி படையை கொடுத்துட்டு அம்மோன் புத்திரருக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு அவனை சொல்கிறான். இவன் சீரியருக்கு எதிராக போகிறான். அப்படி போகும்பொழுது புதுசாக அவன்கிட்ட கொடுக்குறான் தம்பிக்கிட்ட அப்படின்றதுனால, என்ன பண்ண போறியோ அப்படி இப்படின்னு அவன் அப்படிலாம் பேசாதபடி அவன் அந்த இடத்துல அவனை அவ்வளோ தைரியப்படுத்துகிறான் பாருங்க. என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்கிறான். எதுவும் ஆயிரம்லாம் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்பேன், நீ எனக்கு துணை நில். முதல்ல அவன் சொல்கிறது எனக்கு நீ துணை நில் அப்படின்னு சொல்லி அவனை அந்த இடத்துல பிரதானப்படுத்துகிறத பார்க்க முடியுது. அப்போ அவனுக்குள்ளே கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நம்பிக்கை கூட, அண்ணனே நம்ம துணைக்கு கூப்பிடுறானே, அப்போனா இன்னும் நம்ம செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். தைரியமாக இரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். தைரியமாக இரு அப்படின்னு அந்த இடத்துல, அதாவது கண்டிப்பாக பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இதுவரைக்கும் பின்னாடி நின்று போய்கிட்டு இருந்த ஒருத்தரை முன்னாடி நிறுத்தி, இப்போ நீ தான் இந்த படையை நடத்தணும், இந்த அம்மோனியருக்கு எதிராக நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும் அப்படின்றத உணர்ந்து தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்து ஆண்டவருடைய நாமத்தில் அவன் சொல்கிறான், நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக அப்படின்னு சொல்கிறான். அதே போல் அந்த போரில் ஒரு நல்ல ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுறார். அப்போது அந்த இடத்துல ஆண்டவரை முன்னிறுத்தி அவன் சொல்லுகிற அந்த உற்சாகப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக முடிகிறத நம்ம பார்க்க முடியுது.
நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மற்றவர்களை இப்படி தான் கர்த்தருக்குள்ளே கட்டணமே தவிர அவங்கள உடைக்கிற நபர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு தான் சொல்லுவாங்க, உடனே நல்லா பார்த்துரு, ஒரு வேளை ஏதாவது வர வேண்டாத வியாதி வந்திருக்க போது உனக்கு என்ன பண்ணியோ அப்படி இப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசுகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு கூட நமக்கு தோணும். அப்படி துணிகரமாக பேசுகிற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாயில் இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள், அதாவது எதிர்மாறான வார்த்தைகள் வராதபடி நேர்மாறான வார்த்தைகள் வரணும். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்ற விசுவாசிக்கிற நம்மோடு கூட இருக்கிற கூட்டத்தையும் கூட தேவனுக்காக நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு சம்பவத்தில் நம்ம எசேக்கியா ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த சேனைகள் அப்படி வரும்பொழுது அவன் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு அவன் உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2 நாளாகமத்தில் பார்த்திங்கன்னா 32வது அதிகாரம் 8வது வசனம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 8வது வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். முதலாவது, இந்த எசேக்கியா ராஜா நல்ல பக்தியுள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறான். ஆண்டவருக்காக வைராக்கியமுள்ள ஒருத்தனாக இருக்கிறான். அவன் இந்த ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறான், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. நம்ம தான் யுத்தம் பண்ணுறோம் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கவே வேண்டாம். நம்ம கூட நின்று நமக்காக யுத்தம் பண்ணுறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படின்றத உறுதியாக அவன் சொல்கிறான். சொல்லி அவங்கள தேட்டுறான். அதே மாதிரி அந்த இடத்துல கடைசி பகுதியில் பார்த்தோம்னா தெரியும், அவ்வளோ பெரிய சேனை அவங்களுக்கு எதிராக வந்தாலும் அந்த இடத்துல தேவன் அவங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி ஒரு தூதனை அனுப்பி அந்த சேனையை முறியடிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 21வது வசனம் பாருங்கள். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறாரு. அந்த சேனையே முறியடிக்கப்பட்டு போகுது. அவங்களுக்கு விரோதமாக அந்த ராஜாவுடைய முடிவும் கூட மோசமாக அது முடிஞ்சு போகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமாக அவன் பேசுகிற அந்த வார்த்தைகள் ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு. என் பிள்ளை எவ்வளோ வைராக்கியமாக தைரியமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு விசுவாசமாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புகிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம இந்த நாட்களில் ஒரு வேளை பிரச்சனையினூடாக கடந்து போகலாம். நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு வேளை பாதகமாக இருக்கலாம். இது எப்படி முடியுமோ அப்படின்ற அளவுக்கு கலக்கமான சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு சின்ன காரியம் செஞ்சால் போதும், அது ஈஸியாக முடியக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதம் செய்வார். அதனால் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு வெறுமனே வாயில் சொல்லாதபடி நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவர் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். நம்முடைய வார்த்தைகளும் மற்றவர்களை தேற்றக்கூடியதாக இருக்கணும். அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய அளவுக்கு நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் பார்த்திங்கன்னா காரில் போயிட்டுருக்காரு. திடீர்னு பஞ்சர் ஆகுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாருமே பக்கத்தில் இல்லை. சரி, நம்மளே இதை ட்ரை பண்ணி மாட்டுவோம், ஸ்டெப்னியை அப்படி எடுத்து மாட்டுவோன்னு சொல்லி ட்ரை பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருமே துணைக்கு இல்லை. கையில் போல்ட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு மாறி மாறி நடந்து அதை மாற்றுறதுக்குள்ளே ரொம்பவே டயர்டாயிடுறாரு. கடைசியில் ஒரு கட்டத்தில் தடுமாறிடுறாரு. ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டை, ரொம்ப ஒரு கலங்கின ஒரு நீராக தான் அது இருக்குது. அதில் அவர் கையில் இருந்த அந்த சில பொருட்கள் எல்லாமே விழுந்தது. முக்கியமாக அந்த போல்ட் எல்லாம் விழுந்துருது.
அது அப்படியே அவருக்கு ரொம்ப சோர்வாயிடுது. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இதையும் கழட்டிட்டோம். அடுத்து இதை மாற்றுறதுக்காகவும் என்னென்னமோ பண்ணாத அதை பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியாக பண்ண முடியாது இல்லையா? அதை ட்ரை பண்ணி இப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சேன்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த வழியாக ஒரு சாதாரண ஒரு மனுஷன், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மோசமாக தான் இருக்குது, ஒரு ரொம்ப பாவமான ஒரு நிலமையில் ஒருத்தர் வராரு. சரி, அவர் கேட்குறாரு, ஐயா நான் உங்களுக்கு ஏதாவது உதவணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் இவன் நமக்கு என்ன செய்ய போகிறான் அப்படின்ட்டு, வேண்டாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் போயிடுறான். போகும்போது அவர் யோசிக்கிறார், இந்த கலங்கின தண்ணிக்குள்ளே, இந்த குட்டைக்குள்ளே இவனை இறங்க சொன்னால் கண்டிப்பாக இறங்குவான், அதனால் நம்ம இவனை இறங்க சொல்லுவோம் அப்படின்ட்டு, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், என் கையில் இருந்த போல்ட்டு சில டூல்ஸ்லாம் கூட உள்ளே விழுந்துருச்சு, நீ எனக்கு அதை எடுத்து கொடு, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் சொல்கிறான், நான் இந்த தண்ணிக்குள்ளே இறங்குறேன், நீங்கள் பணம் தரீங்கன்றதுக்காக இல்லை, ஆனால் இறங்கியும் கிடைக்கலன்னா அது வேஸ்ட்டு தானே, ஏன்னா இது ரொம்ப கலங்கின தண்ணி, ரொம்ப உள்ளே ரொம்ப சேரும் சகதியுமாக தான் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் போட்ட ஐட்டம் ஆழத்தில் அது போயிருக்க வாய்ப்பு இருக்குது, ஈஸியாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான், ரொம்ப பக்கத்தில் இந்த ஊரை விட்டு தாண்டின உடனேயே உங்களுக்கு மெக்கானிக் ஷாப் இருக்குது, நீங்கள் அதை பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் தரேன், இந்த 3 டயரில் இருந்தும் ஒரு ஸ்க்ரூவை கழட்டி இந்த வீலை நீங்கள் மாட்டிடலாம், கொஞ்சம் தூரம் தானே, அதனால் போயிட்டு நீங்கள் அங்கே போய் புதுசாக ஸ்க்ரூ வாங்கி அந்த போல்ட் வாங்கி அந்த டயரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவர் ஒரு பெரிய விஞ்ஞானி, என்னென்னமோ ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்ருக்காரு, பெரிய டிப்டாப்பாக கோட்லாம் போட்டிருக்காரு, ஆனால் இவருக்கு இந்த யோசனை தோணலையே அப்படின்னு இவருக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருந்துச்சு. அதாவது அவனை பார்க்கும்போது, அவனுடைய ஆடைகளை பார்க்கும்போது அவன் ரொம்ப சாதாரணமான ஒருத்தன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற அளவுக்கு இவர் நினச்சாரு. ஆனால் இவருக்கே ஐடியா கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் பெரிய ஒரு லெவலில் அவன் பேசினதை அவர் பார்த்து அதுக்கப்புறம் அது மாதிரி செஞ்சு முடித்தாராம். அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஒரு சிலர் பரிதாபமான சூழ்நிலையில் இப்படி போகிறாங்களே அப்படின்றதுக்காக அவங்கள ரொம்ப இழிவாக நினச்சிடக்கூடாது. அவங்கள நம்ம தேற்றி உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நம்ம நடத்த வேண்டிய கடமை அப்படின்றது நமக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற நிலமை தான் நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இந்த நாட்களில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த சூழ்நிலைகளும் கடந்து போகும். கர்த்தர் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியவராக இருந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், செபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே ஒருவர் தேற்றி பக்தி விருத்து உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களேப்பா, நாங்களும் அப்படியாக செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அப்பா நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை வையுங்க ராஜா. யாருடைய இருதயங்களையும் உடைக்கிறதான வார்த்தைகள் அல்ல தகப்பனே. அவங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு அவங்கள எள்ளி நகையாடுகிறதான காரியங்கள் அல்ல ராஜா. எப்படியாகிலும் கர்த்தர் தூக்கி எடுப்பார் என்று விசுவாசத்திற்குள்ளாக அவர்களை நடத்த, அவர்களை கட்ட அப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. யோவாப் ஒரு பெரிய படை தலைவனாக இருந்த போதும் கூட அந்த இடத்துல பெருமையாக நீ என்ன பண்ண போறியோ தெரியல அப்படின்லாம் பேசாதபடி தைரியமாக இரு அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்தி பேசி, அதே போல் ஆண்டவர் அவங்களுக்காக துணை நின்று பெரிய காரியங்களை நடப்பித்தீங்களேப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் 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 அப்பா. எசேக்கியா ராஜா உம்மேல் ஒரு வைராக்கியமான விசுவாசத்தை வைத்து நமக்கு துணை நிற்கிறது தேவன் என்று சொல்லி விசுவாசமாக அறிக்கை செய்யும் பொழுது அந்த இடத்துல தேவன் அவர்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி அந்த சேனையெல்லாம் மடங்கடித்தீரே. அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் அப்பா எங்களால் முடியாது, எப்படி நாங்கள் இதை கடக்க முடியும்னு நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம்ப்பா. ஆனால் அந்த சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீர் பெரியவரப்பா. ஒரு சின்ன காரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், அது ஈஸியாக முடிஞ்சிரும்ப்பா.
ஆவியானவரே, அற்புதமானவரே, கிருபையா இறங்குங்கப்பா. பரிசுத்தரே, உமக்கு கொடானு கொடி சோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்பா. அப்பா, நாங்கள் பலம் இல்லாதவர்களாய் இருக்கலாம் அப்பா, ஆனால் எங்கள் தேவன் நீர் பலமுள்ளவராய் இருக்கிறீரப்பா. நீங்க எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. எங்களால் முடியாது இந்த சூழ்நிலையை எப்படி தாண்டுவோன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் நீங்க ஜெயம் எடுக்கத்தக்கதாக கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம் அப்பா. விசேஷமா இந்த நாள் அப்பா, காலை ஜெபத்திலே உற்சாகத்தோடு கூட வந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளையும் நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்கப்பா. எந்த மனுஷர்களையும் நாடி தேடி ஓடாதபடி உம்முடைய கரத்தை மாத்திரம் நோக்கி பார்க்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்படியாக நீங்க அற்புதங்களை அதிசயங்களையும் செய்யுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.